தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படிங்கிறத எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்குறாங்க. அது நீங்கள் படிக்கற்களாக திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு திராவிட கருத்தியல் பேசுபவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, இல்லை பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இல்லை 8 வழிச்சாலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இல்லை தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்களா, இல்லை தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள்? அப்புறம் எப்படி திராவிட மாடல் அரசு, திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது திராவிட மொத்தமாக தானே சொல்ல முடியும். அது அவர்களுடைய கருத்து. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக இருந்ததனால் அதை எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. ஜனநாயகம் என்ன? ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத, வாரிசு அரசியல் இல்லாத மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அது ஆட்சி மட்டும் இல்லை, கட்சியே அப்படின்னு நினைக்கிறோம் ஜனநாயகம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஏற்கனவே ஒரு அறிந்த முகம் தான் எல்லாருக்கும், நாம் தமிழரில் எல்லாரும் உங்களுக்கு தெரிய அறிந்த முகம் தான். இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இப்போது சமீபத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. எப்படி இருக்குது புது பயணம்? இல்லை, புது பயணம்னா அமைப்பு புதுசவுலியே இல்லை, அரசியல் பயணம் அரசியல் எதிர் துருவங்கள்லேருந்து இப்போ வந்திருக்கீங்கிற மாதிரி தான். இல்லை, என்னென்னா நம்ம இப்போ நான் பிஜேபிக்கு போயிருந்தால் தான் அது எதிர்த்துருவோம். என் கருத்து பிரகாரம். காரணம் என்னென்னா, அவர் தெளிவாக இருக்கார். என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் இருக்கிற போது, நாங்கள் ஈழ விடுதலையில் நாம் தமிழில் பயணப்பட்டுக்கிற போது எங்களுடைய அரசியல் எதிரியாக திமுக தான். ஏன்னா அன்றைக்கு ஆளுகிற இடத்திலிருந்து அந்த ஈழ இழப்பீடுகளுக்கு உதவாமல் போய்விட்டதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் ஆரம்பிக்கப்பட்டது தான் நாம் தமிழர். அப்போ எங்களது வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாவட்டத்தில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு அறிவித்தது. அது எதிரான கருத்தில் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் திராவிடத்தின் தேவை, அன்றைக்கு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பதற்கு முன்பு இது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கிற போது அன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களை ஒன்று திரட்டுவதற்கு அந்த கருத்தியல் தேவைப்பட்டது. அது ஏதோ இவங்க இப்போ இருக்கிற மாதிரி ஏதோ பெரியார் சொன்ன கருத்தியல் மாதிரி நினச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் அவர் இந்து மத ஆசார ஆபாச தரிசனின்னு ஒரு புத்தகத்தையே ஐயா பெரியார் அவர்கள் 50 ஆண்டுகள் கழித்து தேடி 1885 இவர் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் அயோத்திதாசரும் இருந்து திராவிட இயக்கத்தை அப்பொழுதே ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஐயா பெரியார் அவர்கள் பிறந்து 6 வருஷம் தான் ஆகுது. புரியுங்களா? இந்த கருத்தியலுங்கிறது 225 ஆண்டுகள் கருத்தியல். அது இந்த திராவிட சிசு என்று தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது தென்னகத்தில் இருக்கிற அதாவது தென் மாநிலத்தில் இருக்கிற பார்ப்பனர்களை சொல்வதற்கு வட மாநிலத்தவர் பயன்படுத்திய சொல்லு தான் அது முதல்ல அந்த சொல் எங்கே வருதுன்னா, ஆதிசங்கர் காலத்துலேருந்து திராவிட சிசு அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்வதற்காக பயன்படுத்துது. அதுக்கப்புறம் இங்கே ஆண்டாண்டு காலமாக இத்தனை ஆண்டு மொழியை, நிலத்தை, இந்த இனத்தை சிதைத்து கொண்டிருக்கிற மொழியாக சமஸ்கிருதமும் ஆரிய பார்ப்பனியத்தையும் வீழ்த்துவதற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சொல் தான் அது திராவிடம். அது தமிழர்களுக்கு எதிராக இருந்ததா என்றால் கட்டாயமாக இல்லை. அந்த கருத்தியலை கொண்டு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்தது, வாரிசு அரசியலை பேசலாம் இல்லையா? திராவிடம் தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மொழிக்கோ இங்கே நீங்கள் ஆள்றவர்கள் தான் இங்கே முக்கியம். நீங்கள் வெறும் கருத்தியல் இல்லையா? அப்படி உங்களோட போய் பார்க்க போனோம். அப்படிங்கும்போது அந்த திராவிடத்தின் பெயரால் ஆள்றவங்க தப்புன்னா அப்ப அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டோம் தப்பு தானே. அதை நீங்க எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படிங்கிறத எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்குறாங்க. அது நீங்கள் படிக்கற்களாக திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு வைத்து தமிழ் தேசியம் அடைவதற்கு, தமிழ் தேசியம் வளர்வதற்கு பயன்படுத்த. ஏன்னா திராவிட கருத்தியல் பேசுபவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, இல்லை பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இல்லை 8 வழிச்சாலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இல்லை தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்களா, இல்லை தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள்? அப்புறம் எப்படி ஒரு ஆட்சி நடத்துகிற ஆட்சி அது தவறாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் அது மட்டுமே கிடையாது. திராவிடம் என்பது திமுகவுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. வாக்கு அரசியல் ஈடுபடாத இந்த மொழிப்போருக்காகவும் இந்த இனத்திற்காகவும் அண்ணன் குளத்தூர் மணியன் அவர்களோ அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களோ இன்றைக்கு மே 17 இயக்கமாக திராவிட கருத்தியலை தூக்கி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளாவது ஐயா பெரியாரையும் காமராஜரையும் அம்பேத்கர் அவர்களையும் அஞ்சலை மாலையையும் வேலுநாச்சியார் அவர்களையும் கொள்கை வழி தலைவராக வைத்து செயல்படுகிற போது எப்படி திராவிடம் இந்த மக்களுக்கு எதிராக இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஆட்சி செய்கிற கட்சி எதிராக இருக்கிற போது அது எல்லாத்துக்கும் சொந்தம். இந்த மண்ணில் பார்ப்பன அல்லாததற்கான அரசியலை கட்டமைக்கப்பட்டு தமிழர்களுடைய உரிமை அன்னைக்கு மொழிவரி மாநிலங்களுக்கு பிரிப்பதற்கு முன்பாக ஒருங்கிணைத்து திராவிடம் சொல்லை வைத்து இவங்க ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி தவறுன்னு சொல்றீங்க. அது இங்க பாருங்க,
திராவிட மாடல் அரசு இல்லை, அது திமுக மாடல் அரசு தான். இந்த திராவிட மாடல் அரசு, திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது திராவிட மொத்தமாக தானே சொல்ல முடியும். அது அவர்களுடைய கருத்து. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக இருந்ததனால் அதை எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது தமிழ் தேசியம் திராவிடமும் இருக்குங்கிற போது எங்கள் கருத்தியல் தான். தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் என்ன கருத்து, நாம் தமிழர் என்ன கருத்துன்றதை விட்டுருங்க. நாம் தமிழருக்கு அது ஒரே கருத்து தான், அந்த திராவிடமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்குன்னு சொல்லும்போது தமிழ் தேசியத்தினுடைய பற்றி ஏன் வெளியில் பெருசாக பேச மாட்டேன்றாங்க? ஈழ பிரச்சனைகளை பற்றி ஏன் தமிழக வெற்றி கழகம் பேச மாட்டேங்குதுன்னு கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர் நாள் நவம்பர் 27 சென்ற 25க்கு அறிக்கை விட்டாங்க. அங்கே இருக்கிற தம்பிகள், நீங்கள் எங்களுடைய தலைவர் பேசுகிற கூட்டத்துக்கே தலைவர் பிரபாகரன் படத்தை தூக்கி கொண்டு வந்து நின்னார்களே இல்லையா? அப்போ தொண்டர்கள் நிற்கிறாங்க, தலைவர்கள் மேலே வைக்கலையே. எங்கே வைக்கலைங்கிறீங்க? இல்லை, நீங்கள் இதில் மேடையில் தொண்டர்கள் பிரபாகரன் படத்தை தூக்கி கொண்டு வரலாம், தலைவர்கள் ஏன் அதை வைக்கலன்னு வரும். அது கொஞ்சம் கொஞ்சம் இன்னொன்று எப்படி ஒரு சீமான் அவர்கள் தைரியமாக ஒரு பிரபாகரன் படத்தை காட்டாரோ அந்த மாதிரி அவரு காட்டல. அதுக்கு முன்னே ஐயா பழநெடுமாறன் அவர்களும் குளத்தூர் மணியர்களும் பல்வேறு பேர் அவர் அதற்கு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை, படத்தையோ பொருளாதார உதவியோ ஆயுத உதவியோ செய்யக்கூடாது என்ற ஒரு நீதிமன்ற ஆணை பெற்றவர்கள் ஐயா பழநெடுமாறன் அவர்கள். இல்லை, ஆனால் அவங்க தேர்தல் களத்தில் இல்லை சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். வாக்கு அரசியல் இவர் தானே இருக்காரு. நீங்கள் எதிராக இல்லை, நீங்கள் ஆதரவாளர் எதிராக இருக்காங்களா எங்கேயாவது? நீங்கள் சமீப இதில் அவர் போன 2024 மாவீரர்களே மாவீரம் போட்டுறதும்னு ஒரு ட்வீட்டை போட்டால் அங்கே இருக்கிற எல்லாருமே கொண்டாடினார்கள். நீங்கள் வந்து பார்க்குறது இல்லை. ஏன்னா பொதுத்தளத்தில் பல்வேறு பதாகைகளில் தலைவருடைய படமும் அவர்கள் அச்சடித்து தமிழக வெற்றி கழகத்தில் வைக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தன் கொள்கைகளை இன்னும் முழுசாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருப்பீங்க. திமுக தான் நாம் தமிழர் சொல்றாங்க. நாம் தமிழர் நேரடியாக கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு கொள்கையை சொல்லுங்க. நாம் தமிழர் என்ன கொள்கை கேட்குறேன். அறிவை விரிசை, உடல்நிலை உறுதியாக்கு, கூடி கொள்கை வகுத்து. நாம் தமிழருக்கு என்ன கொள்கைன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது அதை முன்னுக்கு முன் புறனாக பேசுவதை சொல்றேன். அதாவது தமிழ் தேசியம் இறையாண்மை உள்ள ஒரு தமிழ் தேசிய குடியரசை அமைப்பது தான் முழுமையான தமிழ் தேசியம். ஆனால் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கும்போது இங்கே எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டது இந்திய அரசியலமைப்பு தான். அதிலிருந்து கொண்டு இந்த அரசியலமைப்பு இருக்கும் முறை இல்லை மக்கள் ஒத்துழைப்பு வரை நமக்கு கிடைச்ச மாநில தன்னாட்சி. இப்போ எங்களுடைய கொள்கை என்ன? ஜனநாயகம். ஜனநாயகம் என்ன? ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத, வாரிசு அரசியல் இல்லாத மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அது வந்து ஆட்சி மட்டும் இல்லை, கட்சியே அப்படிதுன்னு நினைக்கிறோம். ஜனநாயகம். சமதர்ம சமூக நீதி கட்சியினுடைய கொள்கை. என்னடா அது என்ன சமூக நீதினாவே சமதர்மம் தான் அப்படின்னு நினைக்கலாம். சமூக நீதி என்பது இடஒதுக்கீடை பேசுது. சமதர்ம சமூக நீதி என்பது விகிதாச்சார அடிப்படையில் எத்தனை வாழ்க்கை, அதாவது ஒரு மொழியை சேர்ந்தவர்கள் இருந்தால் கூட இந்த இப்பொழுது இருக்கிற அரசமைப்பின் பிரகாரம் சாதியின் அடிப்படையில், விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அந்தந்த அளவுக்கு இடஒதுக்கீடு. அது சமத்துவம், எல்லாருக்கும் எல்லாமுங்கிற சமத்துவத்தை கொண்டு இருமொழி கொள்கை. நீ உறவுகளோடு பேச, இங்கே இருப்பவர்களோடு பேச, தமிழில் படிக்க வேண்டும், தமிழில் பேச வேண்டும், உலகத்தோடு தொடர்பு உள்ள ஆங்கிலம், தீண்டாமை ஒழிப்பு, பகுத்தறிவு கொள்கை. இதை விட என்ன கொள்கை வேணும்? இது எல்லா கட்சியுமே வச்சிருக்காங்களே இந்த கொள்கை எல்லாமே. அது செயல்படுத்தலையே. கட்சி வச்சிருக்கிறது ஒரு இல்லை, செயல்படுத்தணும்ல. நீங்க அதிமுக கொள்கை இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல அதான் சொல்றேன். அது எல்லாமே யாராவது தீண்டாமை வேண்டும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. கடைபிடிக்கிறார்களே, சொல்வதில்லை, கடைபிடிக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் இப்ப சாதி பார்த்து நீங்கள் வந்து திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் போல் ஒருவர் வந்து திரௌபதி அம்மன் கோயிலில் ஆதித்தமிழர் வரக்கூடாது என்று சண்டை செய்கிறார். நீங்கள் இத்தனை ஆண்டுகளை என்ன தப்ப கடைபிடிச்சிங்க? கொள்கையாக வச்சு செயல்படுத்தணுமா இல்லையா? செயல்படுத்தாதால் தானே ஒரு கட்சி தோன்றுது. எதுக்காக நீங்கள் வந்து ஒரு கட்சியை ஏற்றுக்கணும்? ஸோ எல்லா கட்சிகளும் கொள்கையில் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை என்ன? பொருளாதார சமத்துவம். எதுக்காக திருப்பி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டங்கள் இங்கே வருகிற போது விடுதலை வேண்டும் என்று போராடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. விடுதலையை ஏன் வேண்டும் என்று விடுதலை யாரிடமிருந்து வேணும்? வெள்ளைக்காரர்லேருந்து விடுதலை வேணும். ஆனால் இங்கே இருக்கிற சாதியத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்னு கேட்டது இல்லையா? அப்போ சமத்துவ பொருளாதாரம் வேணும், பொருளாதார விடுதலை வேண்டும் என்று கேட்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. பொருளாதார விடுதலை கூட சமூக விடுதலை வேண்டும் என்று கேட்டது திராவிட இயக்கம். எல்லாமே விடுதலை தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் ஒவ்வொரு அமைப்பும் தோன்றுது. அப்புறம் சிபிஐலேருந்து சிபிஎம் எதற்காக பிரிஞ்சது? திகாவிலிருந்து திமுக எதுக்காக பிரிஞ்சது? திமுகவிலிருந்து அண்ணா திமுக பிரிஞ்சது காரணம் ஒரு தனிப்பட்ட காரணம் தான். இல்லை, ஒரு பெரிய பொது காரணம் ஒன்றும் கிடையாது. திகாவிலிருந்து திமுக பிரிஞ்சு, திமுக வந்து அண்ணா திமுக எதுக்கு பிரிஞ்சது? அதுவும் தனிப்பட்ட காரணம் தான். திமுக வந்து மதிமுக எதுக்கு பிரிஞ்சது? அதுவும் எல்லாமே நீங்க தனிப்பட்ட காரணம். ஒரே கொள்கை, அரசியல் வெவ்வேறாக இருக்குது, பாதையும் பயணம் இறங்கும் போது அப்போ தெளிவாக சொல்கிறாரு, கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக, அரசியல் எதிரி எங்களுக்கு திமுக அப்படின்னு சொல்கிறோம்.
அப்படி ஒரே சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகளும் பாதை வேறு பயணம் வேறு, ஏன்னா அரசியல் நிலைப்பாடு வெவ்வேறாக பிரிகிற போது இத்தனை ஆண்டு காலமாக இருந்த இளைஞர்களும் பெரியவர்களும் பார்த்து இவங்க சொன்ன எதையுமே, அதாவது சொன்னா நீங்கள் வட இந்தியாவை விட தமிழ்நாடு கட்டமைப்பிலும் சரி கல்வி மருத்துவத்திலும், ஆனால் இவ்வளவு அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இன்னும் நாம் முன்னேறி இருக்கலாம், இன்னும் நம்ம இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக செய்திருக்கலாம். அப்படிங்கிற போது தான் புறச்சூழலே உருவாக்குது. இப்படி ஒரு தமிழக வெற்றி கழகம் என்பது வந்து இத்தனை ஆண்டுகளாக ஆண்ட திராவிடத்தின் பெயரை சொல்லி, திராவிடத்தின்னு நான் சொல்ல மாட்டேன், திராவிட மாடல் இல்லை, இது திமுக மாடல் அரசு. இதை வந்து இங்கேருந்து மக்களே விரும்பி விட்டார்கள். அதாவது பிடல் காசு என்ன சொல்கிறார், மக்கள் விரும்பி விட்டார், ஆகாய விமானத்தை கல்லெடுத்து எரிந்து விழுந்துவாங்க. அது மாதிரி மக்கள் விரும்பி விட்டார்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று. அதனால தான் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இதே அவங்க சொல்றாங்க, மக்கள் விரும்பி விட்டார்கள், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு திமுக சொல்லுது. அதுதான் நம்ம களம் வந்தாலும் தெரியும், 26 தேர்தல் வந்தாலும் தெரியும். நாங்கள் கொள்கைகளை சொல்லி வேலை செய்யறோம், நீங்கள் உங்கள் கொள்கையில் வேலை செய்ய. ஆனால் அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தகுதியுள்ள ஒரு கட்சின்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னு கேட்கலாம், மற்றவங்களாம் ஒவ்வொரு தேர்தலும் கொடுத்துட்ருக்காங்க, அதையெல்லாம் நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. ஏன் நீங்கள் வந்து செய்வங்கிறீங்களே, வந்தபோது ஏன் செய்யலைன்னு கேட்பான். நாங்கள் மட்டும்தான் கொடுக்குறோம். இப்போ நாம் தமிழர் கூட அதை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் 16லேருந்து தேர்தல் அரசு நிற்கிறேன், இன்றைக்கி 10 ஆண்டுகள் ஆக போகுது, அதிகாரத்துக்கு வரல. அதிகாரத்துக்கு வந்தால் தானே நீங்கள் சொல்ல பாருங்க, அதிகாரத்துக்கு வரல நானே தான் சொல்கிறேன். ஆனால் அதற்கான முயற்சியாக களப்பணியாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதே கேள்வி தமிழக வெற்றி கழகத்துக்கும் வரும்ல, களப்பணியாக என்ன செஞ்சாங்கன்னு வரும்ல. நாங்கள் அதுதான் சொல்கிறேன், 10 ஆண்டுகளான கட்சிக்கு 2 ஆண்டு ஆன கட்சிக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? 10 ஆண்டு கட்சிகளுக்கு இவ்வளவு சொல்கிறீங்க, 2 வருடம் முழுதாக முடியலை. நாங்கள் வந்து 234 தொகுதியிலும் ஜெயிப்போம்ன்ற ஒரு எண்ணம் எப்படி வரும்? நீங்கள் மொத்த ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரவு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, திமுக முழுமையான பலம் கொண்டவங்க, நமக்கே தெரியும். தொடர்ச்சியாக இருக்கிறவங்க முழுமையான பலம் கொண்டவங்க தேர்தல் தான் நிர்ணயிக்கும். சரி, நாங்கள் தேர்தல் நிர்ணயிச்சிருக்கு வரைக்கும் 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அப்புறம் ஏன் நீங்கள் இடைத்தேர்தலில் தன்னை காமிக்கலாமே? சொல்கிறேன், 2 ஆண்டுகள் தான் ஆகுது, பலம் இல்லை. ஏன் எல்லா கட்சியும் எதுக்குது? தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகள் ஆகுது, இல்லை பலம் இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் எல்லா கட்சிகளும் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை எதுக்குது? இது பலம் உள்ளதனால் நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுவதால் தானே எதுக்குறீங்க. பிஜேபியும் அதிமுகவும் உங்களை எதிர்க்கலை முழுமையா? யாரு எதிர்க்கலை? எதிர்க்கலைன்னு அதாவது நடக்கிற நீங்கள் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு காலம் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டு வந்த பிறகு ஒரு காலம் பாரதிய எந்த நெருக்கடிகள் வந்தாலும் போகிறதுக்கான வாய்ப்பு, எந்த நெருக்கடி வந்தாலும் கட்டாயமாக போக மாட்டேன்.